தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த 2ஆம் பாகம் வெளிவந்திருக்கு. முதல் பாகத்தில் வாத்தியாராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை போலீஸ் அதிகாரி கைது பண்ணுவாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த பாகத்தில் வாத்தியாராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை போலீஸ் அதிகாரிகள் சேத்தன் மற்றும் சூரி 2 பேரும் சேர்ந்து மலைப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது விஜய் சேதுபதி தான் எப்படி வாத்தியாராக மாறின, எப்படி மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனாக உருவான அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வருவார். இது ஒரு பக்கம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் விஜய் சேதுபதியுடைய கூட்டாளிகள் விஜய் சேதுபதியை விடுவிக்க போராடிட்டு இருப்பாங்க. இறுதியில் போலீஸ் அதிகாரிகள் விஜய் சேதுபதியை கீழே கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சாங்களா இல்லையா, விஜய் சேதுபதியுடைய கூட்டாளிகள் விஜய் சேதுபதியை விடுவிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வாத்தியாராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மக்களுக்காக போராடுற அந்த காட்சிகளில், நீதி கேட்டு போராடுற அந்த காட்சிகள் ஆகட்டும், கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக போராடுற தலைவனா மாறுகிற அந்த காட்சியிலாகட்டும், தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு விஜய் சேதுபதி. அதே போல நாயகியாக வரக்கூடிய மஞ்சு வாரியர் தன்னுடைய தவறு செய்த தான் குடும்பத்தை எதிர்த்து போராடுற ஒரு துணிச்சலான பெண்மணியாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மஞ்சு வாரியர்ஸ், விஜய் சேதுபதி இருவருக்குமான காதல் காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சூரி, அதாவது பெரிய அளவில் படத்தில் நிறைய பேசல, பட் இருந்தாலும் குறைந்த காட்சிகளில் தான் வராரு. இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு சூரி. அதே போல் வாத்தியாரை கைது பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி வருந்தி பீல் பண்ணுற அந்த காட்சிகளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உருக வைக்கிறாரு, சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பவானி ஸ்ரீயாக வரக்கூடிய அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த காட்சிகள் தான் வராங்க. வசனங்கள் அதிகம் இல்லைனாலும் தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய சேத்தன். மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் வெற்றிமாறனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல் பாகத்தில் சூரி பவானி ஸ்ரீயுடைய காதலை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேம்பில் நடக்கக்கூடிய அநியாயங்களை சொல்லியிருப்பார். குறிப்பாக வாத்தியாரை எப்படி தேடுறாங்க, எப்படி கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற காட்சிகளில் முதல் பாகத்தில் சொல்லியிருப்பார். 2ஆம் பாகத்தில் வாத்தியார் எப்படி உருவானார், அவர் எப்படி மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனாக மாறினார், அதிகார வர்க்கத்திற்கான அரசியலையும் குறிப்பாக படம் முழுக்க கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய படமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு, திரைக்கதையை அமைச்சிருக்காரு. குறிப்பாக இறுதியில் மக்களுக்காக போராடுற போராட்டத்தில் மக்கள் தான் இறங்கி போராடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது பாராட்டுறதுக்குரியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து ரொம்பவே சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக முதல் அதாவது ஆரம்பத்திலிருந்து இன்டர்வல் வரைக்கும் திரைக்கதை ரொம்ப விரும்பமாக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதை எங்கே போகுது அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக எடுத்திருந்தார் அப்படின்னா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் அதாவது இளையராஜாவுடைய பின்னணி இசையும் பாடல்களும் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே போல் வேல்ராஜனுடைய ஒளிப்பதிவு, காடு மலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. மொத்தத்தில் ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.